முன்ஜாமீன்னா என்ன, ஆன்டிசிபேட்டரி பெயில், எந்தெந்த வழக்குல நம்மளால வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியும், யாரெல்லாம் வாங்க முடியும், இது வாங்குறதுனால நமக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது செக்ஷன் 438 ஆஃப் சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு படி நம்ம வந்து முன்ஜாமீனுக்காக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றத்திலையோ இல்லை உயர் நீதிமன்றத்திலையோ நாம் வந்து மனு தாக்கல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு ஒரு கலவரம் நடக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல இல்லை, ஆனால் கேஸ் போடும்போது நம்ம பேரையும் சேர்த்து போட்டாங்க, ஒரு குற்றச்சம்பவம் நடக்கு, நாம இல்லை, நம்ம பேரையும் சேர்த்து போட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு வந்து நம்ம குற்றத்தனம்லாம் நிரூபிச்சு நிரபராதின்னு வர முடியும். ஆனா அரெஸ்ட் பண்ணி நம்ம உள்ள போயிட்டோமே, சமுதாயத்துல நமக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்புங்கிறது வந்து ஒரு பங்கம் வந்துடுத. அதுக்கு நான் என்ன பண்றது? சட்ட ரீதியா எனக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? அதாவது எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து போலீஸ் விசாரணை, காவல்துறை விசாரணை என்ன பண்றாங்க, ஒரு குற்ற சம்பவம் அப்படின்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனடியா என்ன பண்றாங்க, அரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவர் ப்ரொடியூஸ் பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டு பெயிலில் வெளில வராரு. அதுக்கப்புறம் வழக்கு நடக்குது, வழக்கில் வந்து குற்றவாளியும் தீர்ப்பாகுது, இல்லை நிரபராதியும் தீர்ப்பாகுது. ஆனால் இம்மிடியேட்டா அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறனால சமுதாயத்தில் இப்போ சிறைக்கு செல்றதுங்கிறது வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல சுதந்திர போராட்டத்துக்காண்டி சிறைக்கு போகிற கதை வேற. ஆனால் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் குற்றச்சம்பவத்துக்காக சிறைக்கு போனால் அது வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்புக்கு அது ஒரு பங்கம் விளைவிக்கும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள்ட்ட நமக்கு ஒரு அவதூறான பேரை ஏற்படுத்தும். அவர் வந்து கேஸுக்காக உள்ள போயிட்டு வந்துட்டாருங்கிற பேரெல்லாம் நமக்கு வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்றது? நான் வந்து நிரபராதி தான், விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன், சாட்சியெல்லாம் நான் கிடைக்க மாட்டேன், வெளிநாடுக்கு நான் வந்து பறந்து செல்ல மாட்டேன், நான் வந்து நீதிமன்றம் சொல்லக்கூடிய நிபந்தனைக்கு எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து நான் சிறைக்கு செல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்ஜாமீன்கிற சட்டம் வந்து நம்மளுடைய குற்றவியல் விசாரணை சட்டத்தில் இந்த முன்ஜாமீனுக்கு அப்படின்னு ஒரு செக்ஷன் 438 இதை பற்றி வந்து தெளிவாகவே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த முன்ஜாமீன்கிறது வந்து பணக்காரங்க மட்டும்தான் போடலாமா, அதுக்கு வந்து இவ்வளோ சொத்து இருந்தால் தான் போடலாமா அப்படின்னா அது கிடையாதுங்க. நன்மதிப்புங்கிறது, சுயமரியாதைங்கிறது பணக்காரனுக்கும் இருக்குது, சட்டப்படி ஏழைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பணக்காரனாக தான் இருந்தாகணும் அப்படின்லாம் இந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான கட்டாயமுமே கிடையாது. நம்ம வந்து என்ன வழக்கில் வந்து நம்ம குற்றச்சாட்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த எஃப்ஐஆருடைய நம்பர் வேணும். அந்த நம்பர் கூட நமக்கு தெரியல கூட பரவாயில்ல, எந்த காவல் நிலையத்தில் நம்ம மேலே வழக்கு போட்டிருக்காங்கிறது மஸ்ட். அது இல்லாமல் நம்மளால இந்த முன்ஜாமீன் மனு வந்து நம்மளால வந்து ஃபைல் பண்ண முடியாது. என்னென்ன மாதிரியான அஃபென்சஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கோர்ட்டில் தெரிவிக்கணும். அதை தெரிவித்து ஒரு முன்ஜாமீன் மனு வந்து நம்ம ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்தையோ இல்லை உயர் நீதிமன்றத்திலோ நம்ம வந்து தாக்கல் செய்யலாம். அப்படி தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னா, என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்கும் நீதிமன்றம் அப்படின்னா, இந்த நபர் முன்னாடி ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காரா, ஏதோ முத வராருன்னா பரவாயில்ல விட்டுறலாம். இதுவே இப்போ ஒரு பொழப்பாவே வச்சு குற்ற சம்பவத்திலே அவர் மறுபடியும் செஞ்சாருன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சட்டப்படி சொல்லுவோம். மறுபடியும் இதே குற்ற செயல் செஞ்சுட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒயாம முன்னாடி ப்ரீவியஸ் கேஸ் இருந்தா அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணலாம், ஆனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. குற்ற செயல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் வந்து முதல்ல பார்க்கும். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ப்ரீவியஸ் கேசஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ரெண்டாவது, வெளியில இருந்தா சாட்சியை கலைப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது, இவர் இந்த விசாரணைக்கு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அப்படின்னா கஸ்டடியல் இன்ட்ராகேஷன் இந்த கேஸ்ல தேவையா, இல்லை ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது. அது போக கிரேவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், இவர் செஞ்ச குற்றம் கடுமையான குற்றமா இல்லை சாதாரணமான குற்றமா இல்லை திருட்டு வழக்குகளா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்து நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரா இல்லையா, இல்லைன்னா அவர் கஸ்டடியல் இன்ட்ராகேஷன் அவருக்கு வேணுமா தேவையில்லையா, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீதிமன்றம் பார்த்து அவருக்கு முன்ஜாமீன்கிறத நம்ம கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்படி செய்யும்போது அந்த வழக்கு வந்து இந்த வழக்குக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கா, இவர் வந்து எப்படியாப்பட்ட நபர்,
சமுதாயத்தில் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே கூட அது ஒரு பொய் வழக்கா இல்லை ஜோடிக்கப்பட்ட வழக்கா இந்த மாதிரியான வாதத்தை கூட இது ஒரு பொய் வழக்கு தாங்கிற வாதத்தை கூட முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்க நம்ம சைட்லேருந்து பண்ணலாம். ஸோ முன்ஜாமீன்கிறது வந்து சட்ட ரீதியாக எதுக்காக இருக்குன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் நிரபராதி ஒருத்தர் கூட தண்டிக்கப்படக்கூடாது. அவர் சிறை சென்று வந்தால் அதுவே கூட அவருக்கு ஒரு தண்டனை தான். அவர் 4 நாள் இருக்கிறாரு இல்லை 5 நாள் இருக்கிறாரு, அப்புறம் வந்து பெயிலில் வெளில வர்றாருன்னா அது கூட வந்து நடக்கக்கூடாது, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு உயரிய கொள்கையோட தான் நம்மளுடைய குற்றவியல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முன்ஜாமீன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நம்ம யார் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த முன்ஜாமீன்கிறதுனால நம்ம பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. நம்மளை வந்து வேணும்னு ஒரு பொய் வழக்கில் வந்து யாராவது ஒருத்தர் நம்மளை சேர்க்குறாங்க, காவல்துறை வந்து நம்ம மேலே ஒரு பொய் வழக்கு போடுறாங்க, இல்லை நமக்கு வேண்டாத எதிரிகள் வந்து நம்மளுடைய நன்மதிப்பை கெடுக்கிறதுக்காக ஒரு பொய் வழக்கு போடுறாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்யலாம்னா உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொல்லியே வேணும்னு என்னுடைய மதிப்பு மரியாதை கெடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் எனக்கு வந்து பொய் வழக்கு என் மேலே போடுறதுக்காக இருக்கிறாங்க. நான் தெளிவான தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வழக்கு வந்து முற்றிலும் எனக்கு எதிரான ஒரு வழக்கே இல்லை, என்ன சம்பந்தமே இல்லாமல் ஹேவ் பின் ராங்லி இன்ஃப்ளிக்டட் இன் திஸ் கேஸுங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து முன்ஜாமீன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் மூலமாக மனு போட்டிங்கன்னா நீதிமன்றம் என்ன பண்ணுவோம், சில கண்டிஷன்ஸோட உங்களுக்கு வந்து நீங்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து முன்ஜாமீன்கிறத கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு 2 ஷூரிட்டியோட இவ்வளோ இப்போ இன்கேஸ் வந்து அது சீட்டிங் வந்து அமௌண்ட் நிறையா இருந்ததுன்னா இவ்வளோ பணத்தை கோர்ட்டில் டெபாசிட் கிட்ட சொல்லுவாங்க. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து தினசரி காவல் நிலையத்துக்கு சென்று கையெழுத்திடணும்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் போய் கையெழுத்து போடணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகளோட உங்களுக்கு வந்து முன்ஜாமீன்கிறத கொடுப்பாங்க. நீங்கள் போலீஸ் என்கொயரிக்கு எப்போ வேணாலும் வரணும்னு சொல்லி சில கண்டிஷன்ஸோட கொடுப்பாங்க. அதை நீங்கள் மீறும்போது முன்ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கான, முன்ஜாமீனை கொடுத்த நீதிமன்றமே அதை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே சட்டத்தின்படி இருக்கு. கொடுத்த அந்த கண்டிஷன்ஸை திருப்பி ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் ஒரு உயர்நீதிமன்றம் பெட்டிஷன் போட்டு நான் 10 நாளாக நீங்கள் கொடுத்த மாதிரி கண்டிஷன் படியே நான் வந்து காவல் நிலைய சென்று கையெழுத்து போட்டிருக்கேன், இனிமேல் வந்து எனக்கு கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன்லேருந்து எனக்கு விலக்கலிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பெட்டிஷன் வந்து போடலாம். அதனால் எந்த ஒரு குற்ற வழக்குலையும் நம்ம தப்பாக சேர்த்துட்டாங்கன்னா நம்ம அரெஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பயம் நமக்கு தேவையில்லை. நம்ம உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி நம்ம ஒரு முன்ஜாமீன் பெறதுக்கான வசதி வந்து நம்ம சட்டப்படி நமக்கு இருக்குது. நன்றி.